கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 56ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது அந்த முதல் பகுதியிலே போடப்பட்டிருக்கிறது, பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. காத் ஊரானாகிய கோலியாத் இல்லையா? அப்போ என்னாலும் தாவீதுக்கு கோலியாத்துடைய அந்த ஊர் பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருந்திருக்கிறது. அதனாலதான் அவர் என்ன எழுதுகிறார், நான் பயப்படுகிற நாளில் உண்மையே நான் நம்புவேன் என்று எழுதுகிறார். என்னுடைய பிள்ளைகளே, அவர் சொல்லும் பொழுது, தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குறான். நல்ல கவனிங்க, டெய்லி எனக்கு பிரச்சனை, நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்குறாங்க, ஒடுக்குறாங்க, சண்டைக்கு வந்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை இல்லை, ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இல்லை. ஒரு நாளாவது நம்ம நிம்மதியாக படுத்தோம் அப்படி இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம் என் மனசை பாதிச்சுக்கிட்டே இருக்குது. போருக்கு வந்து கொண்டே இருக்கிறாங்க, சண்டைக்கு வந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்பதான் இந்த காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனே நான் நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் என்று இங்க 2 இடத்துல எழுதுவதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு பெரிய தைரியம் என்ன என்று சொன்னால், நீங்கள் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்பி அவருடைய வார்த்தையை புகழ வேண்டும். தேவனை நான் பயப்படக்கூடாது, இந்த நடந்துரும் அந்த நடந்துரும் பயப்படக்கூடாது. ஏன்னா என் கூட இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்பட, மனுஷன் எனக்கு என்ன செய்வான், அவர் தான் இந்த எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் என்கிற ஒரு பெரிய விசுவாசம் தாவீதுக்குள்ள இருந்திருக்கிறது. அதனாலதான் அவரே கேள்வி கேட்டு அவரே அதில் பதில் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இங்கே இருக்கிறீங்களா? என்னை விழுங்க பார்க்கிறார்கள், நாள்தோறும் போர் செய்கிறாங்க, சண்டைக்கு வந்து கொண்டே இருக்கிறாங்க. உன்னை அடிச்சிருவேன், இல்லாம பண்ணிடுவேன், உன்னை காலி பண்ணிடுவேன், விடமாட்டேன் இல்லையா? காத்து ஊர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காத்து என்றால் கோலியாத்து ஊர். இப்படிப்பட்ட போராட்டங்கள் உங்க வாழ்க்கையில இருந்தால் கர்த்தருடைய வார்த்தையை புகழுங்க, அவருடைய வார்த்தையை புகழுங்க. அவர் வெற்றி சிறந்தார், அவர் வெற்றியுள்ள தேவன். அதுதான் சாத்தானை உடைக்கும். நீங்கள் உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கும். உங்க நம்பிக்கையும் விசுவாசம் தான் இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும் பிரியமானவர்களே. அதனால பயப்படாதீங்க, கர்த்தரை நம்புங்க. ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி, ஒருத்தர் கூட கெட்டு போயிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டு உம்முடைய சமூகத்தில் வரணும். அவங்க பயங்கள் எல்லாம் விலகட்டும், கர்த்தரையே நம்பி இருக்கட்டும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.